ஹாய் ராமேஸ், வெல்கம் டு கோபிட் ஃபிக்ஸ். எல்லாருமே சைக்கோ சப்ஜெக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க. அதை நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான். எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரு பொண்ணு தான் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸு வேறு இப்போ வந்துருமே, அந்த ப்ரொஃபஸர் வேறு கத்துவானே. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் உங்கள் காலேஜுக்கு தான் அவசர அவசரமாக இப்போ கிளம்பிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் திரும்பி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. டைசி எந்திரி, நானே எங்கள் டைம் ஆச்சுன்னா அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்கேன், பஸ்ஸு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நீ என்ன உருண்டுட்டுருக்க, எந்திரி. இன்னைக்கு ஒரு நாள் தூங்க விடுவாயன். எனக்காவது அட்டண்டன்ஸ் இருக்குடி, உனக்கு அதுவும் இல்லை. மரியாதையே பெஞ்சு கிளம்புறியா இல்லையா? இப்போல்லாம் எனக்குலாம் கிளம்ப முடியாது. இப்போ நீ வேணா காலேஜ் கிளம்பு, நான் இன்றைக்கி தூங்க போகிறேன். யாராவது தூங்குறதுக்கு லீவ் போடுவாங்களா? நான் போடுவேன். இந்த மாதிரி பண்ணி தொலைப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கடகடன்னு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் தான் கிளம்புறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் டைஸியும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பஸ்ஸும் கரெக்டாக டைமுக்கு வந்துட நீங்கள் பஸ் ஏறி காலேஜுக்கு தான் போகிறீங்க. அப்போ காரிடாரில் உங்கள் லாக்கர்கிட்ட உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சடனாக ஒரு ஹேண்ட் உங்கள் ஹெட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த லாக்கர் மேலே அப்படியே கை வைக்கிறாங்க, உங்களை அப்படியே லாக் பண்ண மாதிரி. நீங்கள் அது யாருன்னு திரும்பி கூட பார்க்கல, ஏன்னா அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தான் தெரியுதுல, திரும்பி பார்த்தா குறைஞ்சிருவேன். நான் கை எடுக்கிறியா ஜெக்கி? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. கிளாஸ்க்கு டைம் ஆச்சா? சரி போனால் கை எடுத்தால் தான் போக முடியும். அப்போது ப்ளீஸ் சார் கை எடுங்கன்னு சொல்லு. என்னது கேட்கலையா? ப்ளீஸ் கை எடுங்கன்னு சொல்லு. என்னால் கேட்க முடியாது. அப்போ என்னால் எடுக்க முடியாது. ஜெக்கி, நீ வேணுக்கிட்டே பண்ணிகிட்ருக்க. ஆமாம், வேணுகிட்டே தான் பண்ணுறேன். என்ன பண்ணுவ அப்படின்ட்டு உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வரான். இப்போ அவனோட ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அவனோட மூச்சு காற்று உங்கள் முகத்துக்கு நேரம் அப்படியே படுது. இப்போ நீ தள்ளுறியா இல்லையா? மாட்டேன். நீங்கள் ஜேகேவை அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அவன் அவங்கள அப்படியே நக்கலாக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அவன் காலை அப்படியே நல்லா மிதிச்சிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. வலிக்குதா? நல்லா வலிக்கிட்டோம். மறுபடியும் இப்படி பண்ண நான் நல்லா கேட்டுருவேன், பார்த்துக்க. நான் நல்லா கொடுத்துருவேன். உங்ககிட்ட இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கோம்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. ஜேகே நீங்கள் போகிறதே அப்படியே பார்த்துட்டு அவன் பேக்கெட்டை அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளே அப்படி சிரிச்சுக்கிறான். மச்சான் வா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. கிளாஸா? நான்லாம் வரல. சும்மாவே அட்டண்டன்ஸ் நம்மளுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கு, அடுத்த செம் வரப்போகுது, ஒழுங்கா வா. நான்லாம் வரலங்கிறல, உனக்கு வேணா நீ போடா ஜிம்னா. நீ ஏன் சொல்லும்போது நாங்களும் எதுக்கு போயிட்டு, சரி வா நம்மளும் வெளில போகலாம். இதுக்கு மூட்டு ஃபஸ்ட்டு என் கூட வந்துருக்கலாம்ல. சரி விட்றா, இப்போ என்ன, வா போகலாம். ஆமாம், அந்த வயன் கூட நீ என்ன பேசிகிட்டு இருந்தா? ஏன் அது எதுக்கு உனக்கு? இல்லைடா மச்சான், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கும் அந்த வயனுக்கும் நடுவில் ஏதோ ஓடுது தான் போலையே. என்னது ஓடுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எப்போவுமே நம்ம கூட சண்டை போடுறதுக்குன்னே ஒரு குட்டி சாத்தா அவன் கூட சுற்றிட்டு இருப்பாளே, என்னங்க இன்றைக்கி அவள் வரல? ஆமாம்ல, அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தி சுற்றுவாள். இன்றைக்கி சண்டை போட ஆள் இல்லையே நினச்சேன்டா ஜேகே அவள் வராத போதே. அப்போ ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு, அவள் ஃப்ரெண்டு வரலனா அப்போ எனக்கு வயன் வீட்டுக்கு தனியாக வா போவா? தனியாக போகிறாளோ இல்லை வாள் கூட போகிறாளோ, உனக்கு ஏன்டா கவலை? வா நம்ம கேன்டீன் போகலாம். ஜிம்னா இருறா. என்னடா? நம்ம கிளாஸ் போகலாம் வா. கிளாஸா? நீ தானடா கேன்டீன் போகலான்னு. ஏன் ஜிம்னா இப்படி எனக்கு கெடுக்கிற? வா நம்ம ஒழுங்காக போய் படிக்கலாம். படிக்க போகிறானா? என்னடா ஆச்சு இவனுக்கு? ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் நான் கூப்பிட்டேன், ஆனால் அவனா நட்டு கலன்றதுடா இவனுக்கு மண்டையில். வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிமின் கையையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே தான் போகிறான். கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் இன்னும் வரல. நீங்கள் அப்போ அமைதியாக உங்கள் புக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. டைஸி இன்றைக்கி காலேஜ் வராதனால உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டு எம்டியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் ஜேகேவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அப்படியே உட்காடுறாங்க. ஜேகே பின்னாடி இருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ பக்கத்தில் ஜிமின், மச்சான் நீ கேன்டீன் தானடா போகலான்னு சொன்னேன், நீ சொன்னதுனாலையோ என்னமோ தெரில எனக்கு இப்போ பசிக்குது.
எது பசிக்குதா? டேய் மச்சான், அதான் கிளாஸில் யாரும் வரலடா, வாடா கேன்டீன் போகலாம். உனக்கு வேணா நீ போய்க்கோ, நான் வரல. ஆனாலும் ஜேகே ஓவரா பண்ணுறடா வர வர. மூட்டு போட. அப்போ ஜிமினும் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே எந்திரிச்சு வெளில தான் போகிறாங்க. அப்போ ஜேகே அவன் சீட்லேருந்து எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் இருக்க எம்டி சீட்டில் வந்து உட்காடுறான். இங்கே எதுக்கு வந்த நீ? ஏன் வந்தாண்ணா? இது ஏன் பெஞ்சு ஜேகே? உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தானா? இல்லை ஏதாவது பேர் எழுதியிருக்கா? இது ஒன்றுன்னு. உனக்கு என்ன தான் ஜேகே வேணும்? தேவையில்லாமல் ஏன் என்னை இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா? இது நான் தானே நேற்று என் பைக் டயரை யாரோ குத்தி பஞ்சர் ஆக்கியிருக்காங்க. அது அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே அது? இல்லையே, நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன்? பொய் சொல்லாத. நீ தானே? நான் பண்ணலை ஜேகே. நீ பண்ணல. நான் பண்ணல. பொய் வாயை திறந்தா போயிடு உனக்கு. இவன் மட்டும் அப்படி உத்தம வாயை திறந்தாலே உண்மையாக வந்து கொட்டும். ஓவரா பேசுகிறடி. அப்புறம் 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 என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேண்ணா? பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி உங்களை டக்குன்னு அப்படியே கிட்டே இழுக்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் ஆகிட்டு அவனையே பார்க்குறீங்க. சொல்லு பண்ணிட்டா? அப்போ நீங்கள் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு கையை விடுறான். முடியாது. என் கை எதை வேணால் பிடிப்பேன். நீ பிடிச்சிருக்கிறது என் கையை, கை விடு. இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி முன்னாடி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கிளாஸ்லேயே சில கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஜேகே வேணால் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஜேகே கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகே மோஸ்ட்லி அவங்கள கண்டுக்கவே மாட்டான். ஆனால் எப்போல்லாம் நீங்கள் அவனை பார்க்குற மாதிரி தெரியுதோ அவனும் அப்படியே வாலண்டியராக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவான். அப்போது அதில் இருக்க ஒரு பொண்ணு, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களாண்ணா? அப்போ சடனாக எனக்கு 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒரே டைமில், என்னது இவனையா இவளையா? ஐயோ வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பஜாரிக்கிட்டலாம் நான் மாட்டேன்ப்பா. யாரை பார்த்து பஜாரின்னு பண்ணுற வேலையெல்லாம் நீ, ஆனால் குத்த சொல்கிறது என்னையா? நீ ஏன் வந்து சொன்னாலும் நான்லாம் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். நான் வந்து சொல்கிறதுக்கு இந்த அம்மா அப்படியே எலிசபெத் ராணி. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணுங்க, இவங்க 2 பேர்லாம் லவ் பண்ண சான்ஸே இல்லை, நம்ம தான் தேவையில்லாமல் எதாவது நினச்சிட்ருக்கோம். அப்படி தான் போலடி. இப்போ அப்படியே உங்கள் பக்கம் வந்தா எத்தனை பொண்ணு என் பின்னாடி சுற்றுன்னு உனக்கே தெரியும்ல. அப்போ எங்களுக்குலாம் கண்ணு தரல போல், அதான் ஓ பின்னாடி சுற்றிட்டு இருக்காளுங்க. ஓவரா பேசுறடி நீ. ஏன் வாய், நான் என்ன வேணா பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்னு மறுபடியும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸரும் உள்ளே வந்துடுறாங்க. சைலன்ஸ். இது என்ன கிளாஸ் ரூமா என்ன? ஸ்டாஃப் இல்லைனா அமைதியாக இருக்க தெரியாதா? சின்ன பசங்களா நீங்களா? ஆல் ஆஃப் தெம் டேக் அவுட் யூர் புக்ஸ். இப்போ அப்படியே கிளாஸே சைலண்ட் ஆகுது. என்னப்பா ஜேகே ஃபஸ்ட் பெஞ்சிலலாம் வந்து உட்காந்துருக்கா? ஆமாம் மிஸ், படிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீ முடிவெடுத்தால் மட்டும் பார்த்தாது, உன் கூடயே 2 சுற்றுதுங்களே, அதை கட் பண்ணி விட்டாலே நீ ஒழுங்காக படிப்ப. யூ ஆர் ரைட் மிஸ். இப்போ ப்ரொஃபஸரும் அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பென்சிலை வச்சு பெஞ்சில் அப்படியே ஒரு கோடு கிழிச்சு, இங்கே பார், இதை தாண்டி உன் பொருள் எதுவும் வரக்கூடாது. சின்ன குழந்தையா நீ? நிஜமாலே நீ ஸ்கூல் முடிச்சுட்டு தான் காலேஜ் வந்தியா, இல்லை அப்படியே டேரக்ட் ப்ரமோஷனா? அப்போ நீங்கள் டேபிள் கடியில் அவன் காலை அப்படியே மிதிக்கிறீங்க. என்ன ஆனால் அவனை காலேஜ் சும்மா மிதிக்கிறா? ஆமாம், வாய் இப்படி பேசினா அப்படி தான் மிதிப்பாங்க. அப்போ ஜேகேவும் உங்கள் காலை அப்படியே திருப்பி மிதிக்க 2 பேருக்குள்ளே அப்படியே சண்டை போயிட்டுருக்கு நடுவில். இப்போ ப்ரொஃபஸர் போர்டில் சம்மு தான் எழுதி போடுறாங்க. அதை காப்பி பண்ண சொல்லும்போது கிளாஸில் எல்லாருமே காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக கேன்டீனில் ஜாம் பண்ணி கொடுக்க சொன்னால் பாறாங்கல்ல எடுத்து கொடுக்குறான்டா அவன் அப்படின்னு ஜிமின் தான் கேஷுவலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே கிளாஸ் ரூம்குள்ளே வரான். ப்ரொஃபஸர் உள்ளே இருக்கிறதே பார்க்காம, ஜிமின் இந்த தாய் கிழவி எப்படா இங்கே வந்துச்சு? எங்கே போயிட்டு வரீங்க? அதுவும் ஏன் ஆறல? சும்மாவே உனக்கு அட்டண்டன்ஸ் இல்லை. அது மேம், இந்த ஜேகே போய் ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமேடா. முதல்ல அவனை பாடுறா, வயன் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானோ. அடா போவி, ஃபிகரு வந்தா மச்சானை விட்டியடா. என்ன அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மேம், உங்களுக்கு இன்றைக்கும் அட்டண்டன்ஸ் கட்டு, நாளைக்காவது கிளாஸ்க்கு உருப்படியாக வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிளாஸை விட்டு வெளில போயிடுறாங்க. டேய், நான் முதலையே கிளாஸ் அட்டென்ட் பண்ணலான்னு தானடா சொன்னேன். அவன் தான்டா எனக்கு கேன்டீன் ஆசையை காட்டி விட்டான். இப்போ என்னன்னா அவனுக்கு அட்டண்டன்ஸு எனக்கு இல்லை. இங்கே நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்புனா போதும்டா சாமிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறீங்க.
டேய் ஜேகே, ஒரு கால் பண்ணியிருக்காங்களாடா கிளாஸில் அவ இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ எங்கடா ஜிம்னா போனேன்? எங்கே போனேண்ணா? டேய், கேன்டீன் போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானடா போனேன். சார்ரா ஜிம்னா, நீ போனதே நான் மறந்துட்டேன். ஆ, என்னது? இன்றைக்கி மேம் சொன்னாங்கடா, உங்க கூட சேர்றனால தான் நான் கெட்ட பையனாக இருக்கணும். ஓஹோ, எங்கள் கூட நீ சேரலனா நீ கெட்ட பையனாக இருக்க மாட்டேன். நாங்கள் தான் உன்னை கெடுத்துட்டோம்ல. ம், ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்ன எப்பயும் ஒன்றா சேர்ந்து தானே போவோம்? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் சீக்கிரமாக கிளம்புறேன். நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு வாங்க. பை பை அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு கடகடன்னு வெளியில் தான் ஓடி வரான். நீங்கள் காலேஜ் முடிஞ்சோடனே பஸ் ஸ்டாண்டில் தான் போய் நின்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஏய், என்ன தான் உனக்கு பிரச்சனை? கார்லேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி இப்படி தான் பண்ணுறேன், இதுக்கு மேலே இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சு. இரு, நான் ஒன்றும் பக்கத்தில் நிற்கணுங்கிறதுக்காகலாம் நிற்கல. ஏதோ ஒரு சூனியக்காரி என் பைக்கை பஞ்சர் பண்ணிட்டா, அதான் பைக் இல்லாமல் பஸ்ஸில் போகிறேன் இன்றைக்கி. ஓகே அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே நீங்கள் முழிக்கிறத பார்த்து சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அந்த காரியத்தை பண்ணது நீங்கள் தான் சொல்லிட்டு. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நாய் தான் வருது. உங்களுக்கு ஆக்சுவலி நாயினாலே ரொம்ப பயம். நீங்களும் அப்படியே கேஷுவலாக சமாளிக்கணும் ஜேகே முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நாய் டேரெக்டாக உங்ககிட்ட தான் அப்படியே வருது. உங்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஜேகே பக்கத்தில் போய் தான் நிற்கிறீங்க. என்னமோ நான் வந்து நின்னதுக்கு என்னமோ சொன்னேன், இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க? இல்லை அது என்ன அப்படி நீங்கள் ஜேகே கேட்டுட்ருக்க. ஆனால் உங்கள் கண்ணு ஃபுல்லாக அந்த நாய் மேலே தான் இருக்குது. ஜேகேவும் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு அப்படியே பார்த்துட்டு அந்த நாயை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. ஓ, உனக்கு நாய்னா பயம் இல்லை? இங்கே வா. ஜேகே ஜேகே அமைதியாரு ஜேகே. அப்போ ஜேகே நீங்கள் சொல்கிறது எதுவும் கேட்காம அவன் வாட்டுக்கு அந்த நாயை அப்படியே கூப்பிட்டுட்ருக்கான். அதுவும் கிட்ட வருது. நீங்கள் அப்படியே அதை பார்த்து பயந்து சடனாக என்ன பண்ணன்னு தெரியாமல் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறான். ஜேகே ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் அதை துரத்தி விட, இந்த விஷயத்துலாம் விளையாடாதான், ப்ளீஸ் ப்ளீஸ் அதை துரத்தி விடு அப்படின்னு நீங்கள் இங்கே ஜேகே கிட்ட இப்படி கேட்டுட்ருக்க. ஆனால் இங்கே ஜேகே காதில் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அவன் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னான மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன நினச்சான்னு தெரில, மெதுவாக அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். அந்த நாயை அப்படியே பார்த்துட்டு ஷோ அப்போ அதை சடனாக குலைக்க நீங்கள் உங்கள் ஐஸை இன்னும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பயத்தில் நீங்கள் ஜேகேவை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இதை தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே பண்ணிடலாமே. போயிருச்சா? இல்லை, அந்த நாய் அந்த இடத்த விட்டு அப்புறம் போயிடுது. ஜேகே என்னடா ஃபீல் இது, என்னடா பண்ணிட்டுருக்க? போயிருச்சா? இன்னும் போகல. இப்போ இதை உங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் தான் பார்த்துடுறாங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு பொண்ணு ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருப்பா. அவள் பேர் மியா. அவளை பொறுத்த வரைக்கும் ஜேகேவை எப்படியாவது டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை ஊசி பேத்தி அவளோட ஸ்டேட்டஸ்க்கு ஜேகேவை லவ் பண்ணால் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே என்ன நடந்துட்டுருக்க? நீங்கள் அந்த சவுண்ட் கேட்டு டக்குன்னு அக்கை பிரேக் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஒன்று தான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்கா? அது காலையில் கேட்கும்போது உனக்கும் ஜேகேக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா? இங்கே பாருங்க, நான் ஒன்றும் வேணுன்ட்டேலாம் அவளை ஹக் பண்ணல, தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் கிளம்புறேன். அப்போ கரெக்டாக அங்கே பஸ்ஸும் வர நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க. அப்போ ஜேகேவை ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்துட்டு நல்ல நேரம் வந்து எடுத்துட்டாலும் வச்சு அப்படின்னு அவனுக்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கான். இப்போ பஸ்ஸும் அப்படியே கிளம்பிட ஜேகேவும் அப்படியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மியா வந்துட்டு, ஜேகே இங்கே என்ன நடக்குது? காலையில் தான் அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே நடக்கிறது என்ன? ஒருத்தி என்ன இப்போ நாங்கள் என்னமோ பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? உனக்கு தெரியாதா ஜேகே? ஐயோ தொல்லை. அப்போ கரெக்டாக ஜிமினும் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் பைக்கில் தான் கேம்பஸை விட்டு வெளில வராங்க. டேய் மச்சான், நீ இன்னும் போகலையா? என்னமோ முக்கியமான வேலை, சீக்கிரம் போகணுன்னா. ஓஹோ, இந்த மியா கூட கட்டில் போட தான் நிற்கிறியா? டே ஜிமின், வாயை மூடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படி பைக்லேருந்து தள்ளிட்டு அவன் பைக்கில் ஏறி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். மியா இதை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஜேகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன்னு இவ்வளோ கோச்சுக்கிற? ஏன் ஒரு திருவாயை கொஞ்ச நேரம் மூட்டோனால இருக்க முடியாதா?
ரைட்டு விடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே உங்கள் பக்கம் வந்தால் நீங்கள் ஹாஸ்டல் வந்துட்டீங்க, உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஐயோ எதுக்குடி அவனை தேவையில்லாமல் ஆக் பண்ண, எல்லாம் இந்த டைஸியால். ஒழுங்காக இன்றைக்கி என் கூட வந்திருந்தா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டைஸி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. கழுத, நான் காலையில் போகும்போது தூங்கிட்டு இருந்தேன், இப்போ வரும்போது தூங்கிட்டு இருக்கேன், என்ன தாண்டி பண்ணுற? அது காலையிலடி, அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு இப்போ மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் லீவ் போட்ட மறுபடியும் நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன? நான் எனக்கு ஒரு சம்பவம் பண்ணுறேன்டி. சம்பவமா? என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டு ஆர்வமாக என் உட்கார்றா. நீங்களும் காலையிலேருந்து என்னென்னலாம் ஆச்சுன்னு அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. டைசிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சிரிப்பு தான் வருது. அடிப்பாவி, ஒரு நாள் உன்னை தனியாக விட்டதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க. சரி சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது டைசி. நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸில் இதை வச்சு கலாய்ப்பான் அவன். அதான் நான் இருக்கேன்ல, வா பார்த்துக்கலாம். கிளிப்ப உனக்கும் ஜிம்மினுக்கும் சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்காது. நீயும் ஜேகே மட்டும் என்னம்மா சண்டை போடாமல் கொஞ்சிட்ருக்கீங்களோ? சரி சரி, டாபிக் மாற்று. இந்த சைட் நீங்கள் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அந்த சைட் ஜேகே அவனுக்கு ஏன்னு தெரில ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கான். ஸோ த நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் காலேஜுக்கு அடித்து பிடிச்சி கிளம்பிகிட்ருக்கீங்க. டைசி கிளம்பிட்டியா? வா டைம் ஆச்சு. ஆண்டி ரெடி ஆகிட்டேன், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் தான் கிளம்பி இப்போ காலேஜ் தான் வரீங்க. நீங்கள் காலேஜ் கேம்பஸில் உள்ளே நடந்து போகும்போதே ஜேகே கிரவுண்டில் அவன் பைக்கில் உட்காந்துருக்கிறத பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக எதை பற்றியோ யோசிச்சுட்டு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு என்ன அதிசயம் தொல்லை பண்ணாமல் அமைதியாக இருக்கான். வயன் எங்கே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. என்ன இல்லை, காலைல நான் சாப்பிட்லல்ல, வா நம்ம கேன்டீன் போய் சாப்பிட்டு வரலாம். சரி வா டைசி போகலாம். இப்போ நீங்களும் டைசியும் தான் கேன்டீன் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே எதை பற்றியோ யோசிச்சுட்ருக்கீங்க. டைசி அதை பார்த்துட்டு என்ன மயன் எதையோ உட்காந்து யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது, இன்றைக்கி அவன் அதை கேட்டு கலாய்ப்பான், எப்படி அதுலேருந்து சமாளிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு மாதிரி அவன் பார்க்க டென்ஷனாக இருந்தான்ல. அப்படியா? ஆமாம், இல்லைனா நம்ம காலேஜ்குள்ளே வந்த உடனே நம்மக்கிட்ட வந்து வம்பு வளர்க்க மாட்டான் எப்போவுமே. சரி, அதுவும் நல்லதுன்னு நினச்சிக்கோவேன், நம்ம நிம்மதியாக இருக்கும்ல. ஆமாம். சரி நீ சீக்கிரம் சாப்பிடு, நம்ம கிளாஸ் போகணும். ஸோ இப்போ லேட்டர் நீங்கள் 2 பேரும் கேன்டீனில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. ஆனால் கிளாஸில் இப்போ பசங்க யாருமே இல்லை. என்னடி கிளாஸில் யாருமே இல்லை, இன்றைக்கி ஏதாவது ப்ரோக்ராமா என்ன? எனக்கு தெரியலையே, நேற்று தான் நான் லீவே, நீ தானே வந்த, ஏதாவது சர்க்குலர் வந்துச்சா என்ன? இல்லையே. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கத்துற சத்தம்லாம் கேட்குது. இது மாதிரி சத்தம் கேட்க நீங்களும் டைசியும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேகேவை தான் காலரை பிடிச்சிட்டு 2 ஸ்டாஃப் நிற்கிறாங்க. அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மியா தான் இருக்கா. அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. ஜிமினும் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே சைடில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ ஜிமின் கிட்டே போயிட்டு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? வயன் அது அது மியா கிட்ட ஜேகே தப்பாக நடந்துக்கிட்டான்னு. என்னது? அப்படின்னு மியா சொல்கிறா. என்ன சொல்கிறீங்க ஜிமின்? ஏன் நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க? இல்லை வயன், அது உனக்கே தெரியும், கிளாஸில் அப்பப்போ அவள் ஃப்ளர்ட் பண்ணுவாள், ஜேகேவும் ஃப்ளர்ட் பண்ணுவான் அப்பப்போ. என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அழுதுகிட்ருக்க மியாவை அப்படியே பார்த்துட்டு இப்போ திரும்பி அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. இப்போ அந்த ஸ்டாஃப் ஜேகேவோட கன்னத்தில் தான் பலார்னு அரையிறாரு. ஜேகே ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான். பார்த்தீங்களா சார் எப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு? இவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் சார், இல்லைனா வாயை திறந்து பேசியிருக்க மாட்டான். ஜேகே அப்போ அப்படியே பார்க்கும்போது க்ரௌடில் நீங்கள் நிற்கிறதையும் பார்க்குறான். உங்களை அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவக்குது. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறான். நீங்கள் அப்போ பொறுமையாக அந்த க்ரௌடை அப்படியே தள்ளிட்டு ஜேகே கிட்ட தான் போகிறீங்க. ஜேகே உங்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஜேகே, மியா சொன்னது உண்மையா? நிமிர்ந்து என்னை பார்த்து சொல்லு ஜேகே.
என்ன பாரு. அப்போ ஜேகே ஸ்லோவாக நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். அப்போ அவன் பொறுமையாக அவன் ஹெட்டை நோங்குற மாதிரி ஷேக் பண்ணுறான். இல்லை, நான் எதுவும் பண்ணல பையன். அப்போ நீங்கள் ஜேகேவோட கண்ணை பார்க்குறீங்க. அவன் கண்ணு ஒரு மாதிரி அப்படியே கலங்குது கோவத்தில். ஆனால் அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பொறுமையாக நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அப்போ மியாவோட ஃப்ரெண்டு, ஏன் வேன் நீயே பார்த்துருக்கல, உன் கண்ணு முன்னாடியே தான் அவன் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கான். அப்போ அப்படி பேசினவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டானே, என்ன நிச்சயம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் மறுபடியும் ஜேகேவை திட்டுறாங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக ஜேகேவை திரும்பி பார்த்து, நான் உன்னை நம்புகிறேன், நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாருமே ஸ்டன்னாகி உங்களை பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் ஜேகே. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸே இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஓரமாக அப்படியே ஒதுங்கி நின்றுருப்பாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து நான் அவனை நம்புகிறேன்னு இப்படி சொல்லும்போது ஜேகேக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவன் அப்படிப்பட்டவன் தான். அதனால தான் யாரும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன் அவனை நல்லா தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்ட்ஸே அப்படி தானே நிற்கிறாங்க. எதுக்குமையா போய் சொல்கிற? போய் நான் போய் சொல்கிறேன்னா? எங்கே உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அவன் அப்படி பண்ணலங்கிறதுக்கு? அவன் அப்படி பண்ணாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உன்கிட்ட? சீ வயன், ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற? அவன் அப்படி பண்ணான் நானே சொல்லும்போது எப்படி எப்படி வேணாலும் இப்படி நடந்துக்க முடியுது? அப்போ மியாவோட ஃப்ரெண்ட்ஸும், ஆமாம் வயன், இவ்வளோ கேவலமாலாம் இருக்காதுன்னு. ஒரு பொண்ணு நீ தானே இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இப்படி எல்லாருமே அவங்கள பிடிச்சி கேட்க டைசி தான் அப்போ முன்னாடி வந்துட்டு, வயன் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, நீ ஏன் இப்படி பண்ணுற, வா நம்ம இங்கேருந்து போகலாம். இரு டைசி, ஜேகே அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எதை வச்சு நீ சொல்கிற? எனக்கு தெரியாது டைசி, ஆனால் அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அப்போ மியா நீங்கள் நம்பாததை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கோவம் வருது. அப்போ நான் போய் சொல்கிறேன்னு நீ சொல்கிறியா? ஒரு 15 minutes முன்னாடி தான் அவன் இதோ இந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் அவன் அப்படி பண்ணான். என்ன சொன்ன? 15 minutes முன்னாடியா? அவனை நான் அப்போ அங்கே கிரவுண்டில் பார்த்தேனே. என்னது? மியா போய் சொல்லாத, அவனை நான் 15 minutes முன்னாடி கிரவுண்டில் பார்த்தேன். அவன் எப்படி அப்புறம்? சரி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா நம்ம சிசிடிவி செக் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் வாசல் காரிடாரில் ஃபுட்டேஜ் இருக்கும்ல. நீங்கள் அப்போ ஸ்டாஃப் பக்கம் திரும்பி, சார் நம்மளுக்கு எதுவும் உண்மைன்னு தெரியாமல் ஒருத்தங்க மேலே வீணாக பழி போட முடியாது, நம்ம சிசிடிவி செக் பண்ணலாம். மியா இதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி டென்ஷன் ஆகிட்டு, நான் சொல்கிறது ஏன் நம்ப மாட்டேங்கிற வயன்? சரி, நான் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அதில் அப்படி இருந்தா நான் அவனை நம்புகிறேன் மியா. அப்போ ஸ்டாஃபும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எஸ், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட லைஃப்பும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறது தான் கரெக்ட். ஸோ இப்போ சிசிடிவி ரூமில் தான் ஸ்டாஃப்ஸ் தான் கேமரா செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆக்சுவலி ஜேகே அங்கே இருந்திருக்கவே மாட்டான். மியா யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி காரிடோரில் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேகே தான் டென்ஷனாக காரிடோரில் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் மியாவை அங்கே பார்த்த உடனே அங்கேருந்து போகலான்னு தான் பார்த்துருப்பான். பட் மியா தான் ஜேகேவை என்னமோ கூப்பிட்டு பேசிகிட்ருக்கா. அவங்களுக்குள்ளே என்னமோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஜேகே சடனாக கோவத்தில் கை ஊங்குற மாதிரி வந்துட்டு அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறான். பட் சடனாக மியா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. ஜேகேவே ஒரு நிமிஷம் என்னன்னு புரியாமல் அவளை பார்த்துட்ருக்கான். மியா கத்துனதில் அங்கே க்ரௌடு சேர்ந்து ஸ்டாஃப்ஸாக வந்து அவகிட்ட என்னென்னு முதல்ல கேட்குறாங்க. அவள் ஜேகே அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் சொன்னவும் ஜேகேவை பிடிச்ச எல்லோரும் அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் எல்லோரும் சிசிடிவியில் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு மியா மேலே உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் வெளியில் வந்து மியாவை பல்லார்னு ஒரு ஸ்லாப் போடுறீங்க. ஏன் மியா, ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்க? இதனால் அவன் லைஃப் எப்படி பாதிப்பாகும் நீ கொஞ்சமாக அது யோசிச்சியா? அப்போ ஜேகே அந்த சிசிடிவி ரூம்குள்ளேருந்து பொறுமையாக வெளில வரான். ஜிமின், ஜேகே ஃப்ரெண்ட்ஸ், டைசி கூட இப்போ ஜேகேவை தான் போய் என்னன்னு கேட்குறாங்க. டே மச்சான், சாரிடா, நாங்கள் வேணுன்ட்டு உன்னை நம்பாமலாம் இல்லை. அது அது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணன்னு தெரியாமல் தான்டா நின்றுட்டோம். அது ஓகே ஜேகே. ஆனால் இங்கே ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களே இப்போ திரும்பி ஜேகேவை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல.
ஆனால் ஒரு ப்ளேம் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. அதுவும் அவன் சொந்த ஃப்ரெண்ட்ஸே அவனை சுற்றி இருந்தவங்க யாருமே அவனை நம்பலங்கும்போது அந்த சுச்சுவேஷன் அவனுக்கு எப்படி இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அவனை பார்த்து சின்னதாக ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி நடந்து போகிறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, நான் போகணும், என்ன என்ன கொண்டா தனியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் பின்னாடி தான் வரான் வேகமாக. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் தான் உங்கள் பேக்கில் தான் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கரெக்டாக டோர் கிட்ட வந்து நிற்கிறான். ஏன்டி, ஏன் நீ மட்டும் என்ன நம்பின? உன் கூட நான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், உன்னை வெறுப்பேற்ற நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே சந்தேகம் வரலையா? நீ கூட சண்டை போட்டிருக்க, என்னை வெறுப்பேற்றிருக்க, உண்மைதான். ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு எனக்கு எனக்கு ஏதோ சொல்லுச்சு. ஏன்னே தெரியல, என்னால் அதை ஒத்துக்க முடியல. அங்கே நான் அவங்ககிட்ட கேட்கும்போது நீ கண்ணை பார்த்து இல்லைங்கிற மாதிரி தலையாட்டினல்ல, எனக்கு அப்போவே நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும். அப்போ ஜேகே சடனாக உள்ளே வந்து உங்களை டைட்டாக ஒரு மாதிரி அக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே கண்ணிலேருந்து லைட்டாக அப்படியே டியர்ஸ் வருது. அது உங்கள் ஷோல்டரில் பட உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜேகே, என்ன பண்ணுற? அழுகிறியா? இல்லை, கொஞ்ச நேரம் இப்படி நிற்கிறியா? சரி. அப்போ ஜேகே உங்களை இன்னும் டைட்டாக ஒரு மாதிரி அக் பண்ணிக்கிறான். அவனுக்கு இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி ஒரு மாதிரி அழுகணும் போல் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடி. நான் அவகிட்ட இல்லை, எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மியா ஒரு மாதிரி கோவப்பட்டு நீ என்ன தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஷாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசினான். ஜேகே, எந்த விதத்தில் நான் அவனுக்கு குறைஞ்சிட்டேன்? உன் ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் ஈக்குவல் தானே? அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்லேயே அழகான பொண்ணு நான் தான், அழகான பையன் நீ தான். ஏன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். யார் இது? நம்ம கிளாஸ்லையா? அந்த அந்த வயனா? கமான் ஜேகே, அவளுக்கெலாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது? அவளாம் ஒரு ஆள்னு அவளையா சொல்கிற நீ? இங்கே பாரு, வயனை பற்றி அப்படி பேசுகிற அவளை வச்சுக்காத. இன்னொரு வாட்டி அவளை பற்றி அப்படி பேசினேன் நான் கருத்துருவேன். உனக்கு அவ்வளோதான் லிமிட் மியா. இன்னொரு வாட்டி இது மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காதா. நான் அப்போ அங்கேருந்து வெளில வந்துட்டேன் வயன். எனக்கு ஏன்னே தெரில, அதுக்கப்புறம் அதை நினச்சி ஒரு மாதிரி மூட் ஆஃபாக டென்ஷனாக இருந்தேன். சரி, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. கிளாஸ் ரூமில் தானே எப்பவுமே இருப்பேன், அதான் கிளாஸ் ரூம் வரலான்னு வரும்போது காரிடாரில் அவளை பார்த்தேன். ஆக்சுவலாக மியாவால் ஜேகே அவளை ரிஜெக்ட் பண்ணதை அவளால் ஏற்றுக்கவே முடியாது. அவளுக்கு அது ஒரு மாதிரி இன்சல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு எப்படியாவது ஜேகேவை அவமானப்படுத்தியே ஆகணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவள் பார்த்துருப்பா. ஆனால் அவள் அப்படி சடனாக ஒரு மாதிரி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நான் பேச வர்றதை கூட யாரும் கேட்கல தெரியுமா. அப்போ அவன் லைட்டாக அக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க முகத்தை தான் பார்க்குறான். ஆனால் நீ வந்தோடனே என்கிட்ட கேட்டல, நீ பண்ணியாடான்னு. ஒரு மாதிரி நீ என்னை நம்புறேன்னு சொன்ன உடனே என்ன தெரில வயன், அது போதும்னு இருந்துச்சு. எங்கே நீ என்னை மற்றவங்கள மாதிரி சந்தேகப்பட்டிருப்பியோன்னு நினச்சி தான் தலை குனிஞ்சு நின்னேன். ஆனால் நீ என்னை அப்படி என் ஃப்ரெண்ட்ஸே என்னை நம்பாமல் நின்னானுங்கடி வருமா. ஒருத்தன் கூட முன்னாடி எனக்காக வரல. ஜேகே, காம் டவுன். சரி விட, அதான் இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, நீ தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்காமல் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவன் டியர் அப்படியே லைட்டாக வரும், அது அவங்க தம் ஃபிங்கரெல்லாம் அப்படியே துடைப்பீங்க. அப்போ ஜேகே உங்கள் விஸ்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இது நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று எப்போ எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுலாம் எனக்கு தெரில, அதுக்கு ரீசனும் என்கிட்ட கேட்காத. ஆனால் உன்னை பிடிக்கணும் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கூட சண்டை போடும்போதும் உன்னை கோவப்படுத்தும் போதும் எனக்கு என்னமோ
அதுவும் பிடிச்சிருந்தது. உன் கூடவே எப்போவுமே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் பியா கிட்ட சொன்னல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது நீதான் வயன், நீதான். அவள் அப்படி லவ்ங்கிற அந்த வார்த்தையை எடுத்தோன்னே என் கண்ணு முன்னாடி நீ தான் வந்துட்டு போன. நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என் மனசுலே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கண்ணையே அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி அவன் கண்ணையே தான் பார்க்குறீங்க. என்ன என்ன நிஜமாலே லவ் பண்ணுறா? ம். அப்புறம் அப்புறம் எதுக்குடா மியாக்கிட்டேயும் அத்தை பொண்ணுங்கிட்டேயும் ஃப்ளர்ட் பண்ண? அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளுங்கிட்ட பேசினா உனக்கு ஒரு ஓரமாக ஏறியும்னு சொல்லிட்டு சும்மா உன்னை வெறுப்பேற்றணும் தாண்டி அப்படி பண்ணேன். அதுவும் உன் கண்ணு முன்னாடி மட்டும்தான். நீ கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு எஞ்சி போனதுக்கப்புறம் அவளுங்க பக்கம் நான் திரும்பி கூட பார்த்தது இல்லடி. ஏன் நீ பார்த்தது இல்லையா? நான் அவளுங்க கூட பேசினாலும் என் கண்ணை உன்னை தான் பார்த்துட்ருக்கோன்னு. ஏன்னா நான் சும்மா உன்னை வெறுப்பேற்ற தான் அப்படி பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய இதில் வந்து முடியும்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் பண்ண மாட்டேன். சத்தியமாக பண்ண மாட்டேன். ஃப்ராடு. அது எப்படிடா இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு லவ் பண்ணுறேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். உனக்கு இதுவோ அதே நீ சொல்லு. நானும் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணுவேன். ஐ லவ் யூ. வயன் வயன் இப்போ என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்ன. நீ என்ன லவ் பண்ணுறியா? ஏன் இத்தனை நாள் உனக்கு அது தெரியாதா? நீ எப்போவுமே க்ளோஸாக நின்று தானே பேசுவ. அப்போல்லாம் அமைதியாக நின்று அதுக்கு அர்த்தம் கூட உனக்கு தெரியாதா? நீ மற்ற பொண்ணுங்கிட்ட அப்படி பேசும்போது கோவப்பட்டு நான் எஞ்சி வெளில போனேனே, அப்போ புரியாதா நான் எதுக்கு கோவப்பட்டேன்னு? வயன் வயன் சரியான லூஸு தெரியுமா நீ? எல்லாமே லேட்டாக தான் புரியும். நல்ல வேலை நீ என்ன லவ் பண்ணுறேன்னு உன் மண்டைக்கு கொஞ்சமாக எப்பயாவது தெரிஞ்சுது. அப்போ ஜேகே உங்களை சடனாக டைட்டாக அப்படியே அக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ணா இங்கே பாரு, நீ கூட சண்டை போட்டதெல்லாம் நான் மறப்பேன்னு நினச்சி கூட பார்க்காத. நான் அதை மறக்க வைக்கவா? எப்படி? எப்படி தான் வேணும்னா எத்தனை வாட்டி சண்டை போட்டோன்னு சொல்லு, அத்தனை வாட்டியும் கொடுக்குறேன். சி போடா. ஏன் எத்தனை வாட்டி சண்டை போட்டோம் சொல்லு. ஜங்கு ஒன்று தள்ளடா முதல்ல. ஃப்ராடு என் ஃபஸ்ட்டு கேஸு தெரியுமா? ஓ அப்படியா? எனக்கும் தாண்டி. நீ தானே சொன்ன சண்டை போட்டதெல்லாம் மறக்க மாட்டேன்னு. உன்னை மறக்க வைக்கவும் என்னை மன்னிக்கவும் கொஞ்சம் கொடுக்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ நீ முதல்ல தள்ள. ஜேகே ஜேகே இங்கே பாரு, இதெல்லாம் சரி கிடையாது சொல்லிட்டேன். தள்ள. ஜேகே விட்றா. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ ஜேகே, தள்ளடா. பட் ஐ லவ் யூ. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோடையே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் அப்புறம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.